நீங்கள் ஹேர் ஃபால் அண்ட் ஹேர் தின்னிங்கில் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்களா? நிறைய ஆயில், சீரம், ஷாம்பு எல்லாம் ட்ரை பண்ணியும் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலையா? உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு கேம் சேஞ்சர் ஹேர் கேர் ப்ராடக்ட் ரிவீல் பண்ணுறேன். தட் இஸ் மினாக்சிடில் 5%. பட் வெயிட், இதெல்லாம் சன்ஷைன் அண்ட் ரெயின்போஸ் கிடையாது. இதில் நிறைய டார்க் ட்ரூத்ஸ் இருக்குது, சைடு எஃபெக்ட்ஸும் இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்டு ரிவ்யூ ப்ளஸ் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஹானஸ்ட்டாக ஷேர் பண்ணுறேன். ஸோ ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு வித்யா ஸ்கின் கேர் vlogs. நீங்கள் என்னோடய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் வித்யா ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டோட ஹானஸ்ட் ரிவ்யூ ஷேர் பண்ணுவேன். இஃப் யூ லவ் ஹானஸ்ட் ரிவ்யூ ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் மினாக்சிடில்? இது ஒரு டாபிக்கல் சொல்யூஷன், ஹேர் லாஸை ட்ரீட் பண்ணுற சூப்பரான சொல்யூஷன். இதை போத் மென் அண்ட் விமென் ஹூ ஆர் ஃபேஸிங் ஹேர் லாஸ் ஆர் பால்ட்னஸ் யூஸ் பண்ணலாம். ஒரிஜினலி இது ஒரு ஓரல் மெடிக்கேஷனாக தான் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கவங்களுக்காக டெவலப் பண்ணது. பட் கிளினிக்கல் யூஸில் ஒரு சைடு எஃபெக்ட் டாக்டர்ஸ் நோட் பண்ணாங்க. அது என்னென்னா, பேஷண்ட்க்கு ஹேர் க்ரோத் நல்லா ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ தட்ஸ் ஹவ் மினாக்சிடில் பிகம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ஹேர் க்ரோத் ட்ரீட்மெண்ட் வேர்ல்ட் வைட். இது எப்படி ஒர்க் ஆகுனா, உங்களோட ஸ்கேல்பில் நீங்கள் மசாஜ் பண்ணி விடும்போது பிளட் ஃப்ளோ நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஓவர் டைமில் ஹேர் நல்லா க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆகும். தின்னாக இருக்க ஹேர் நல்லா திக்காகும் அண்ட் நியூ ஹேரும் க்ரோ ஆகும். பட் இதை யூஸ் பண்ணுறதுனால வர ஹேர் க்ரோத் பெர்மனெண்ட் கிடையாது. இட்ஸ் அ டார்க் ட்ரூத், நோபடி டெல்ஸ் யூ, ஈவன் டாக்டர்ஸ் ஹைட் திஸ். இதை நீங்கள் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் தான் ஹேர் நல்லா க்ரோ ஆகும், ஹேர் ஃபாலும் ரெடியூஸ் ஆகும். இந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் பால்ட்னஸோ இல்லை ஹேர் ஃபாலோ பெர்மனெண்ட்டாக க்யூர் பண்ணாது. ஒன்ஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதை விட்டுட்டிங்கன்னா முன்னாடி இருந்த மாதிரியே ஹேர் ஃபால் ஆகும், நியூவாக க்ரோ ஆன ஹேர் கூட ஃபால் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா, இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். இந்த ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் நான் ஒரு 2-3 பாட்டில்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனேலாம் எனக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகலை, நியூ ஹேரும் க்ரோ ஆகலை. ஒரு 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு நியூ ஹேர் க்ரோ ஆச்சு. கிராஜுவலாக என்னோடய ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆச்சு. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். 3 to 6 மந்த்ஸாவது நம்ம யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்க ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது ஒர்க் அவுட் ஆகிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் நானும் நிறைய ஆயில், ஷாம்பு எல்லாம் மாற்றி ட்ரை பண்ணியிருக்கேன். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இது ஒர்க் அவுட் ஆனதும் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. இதை நான் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். 3-4 பாட்டில்ஸ்க்கு எம்டி பண்ணேன். பட் அட் ஒன் பாயிண்ட் இதை யூஸ் பண்ண வேணாம் போதுன்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். இதை யூஸ் பண்ணுறதை விட்டு கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா எனக்கு அகெயின் ஹேர் ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. பயங்கரமாக ஹேர் ஃபால் ஆச்சு. ஈவன் நியூவாக க்ரோவான ஹேர் எல்லாமே கூட ஃபால் ஆயிருச்சு எனக்கு. இதை எனக்கு டாக்டர் தான் சஜஸ்ட் பண்ணாங்க. அவங்களோட சஜஷனில் தான் இந்த சொல்யூஷனை நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். தென் வேறு ஒரு ட்ரைகாலஜிஸ்ட்கிட்ட போனேன், ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் தான் சஜஸ்ட் பண்ணாங்க, லைக் ஆயில் அந்த மாதிரி தான் சஜஸ்ட் பண்ணாங்க. தென் நான் சொன்னேன், மினாக்சிடில் 5% சொல்யூஷன் தான் நான் யூஸ் பண்ணேன், நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. பட் இப்போ ஸ்டாப் பண்ணதும் ஹேர் ஃபால் ஆகுது அகெயின் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க, ஒன்ஸ் மினாக்சிடில் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண லைஃப் டைம் நீங்கள் அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் ஹேர் ஃபால் ஆகாமல் நல்ல ஒரு ஹேர் க்ரோத் இருக்கும். ஒன்ஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டால் க்ரோ ஆன ஹேர் எல்லாமே கூட ஃபால் ஆகிடும்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு தான் யூஸ் பண்ணணும். லைஃப் டைம் நீங்கள் யூஸ் பண்ண ரெடியாக இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த ப்ராடக்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாளில் மட்டும் விட்டுறாதீங்க. என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், பயங்கரமான ஹேர் ஃபாலை ஃபேஸ் பண்ணுவீங்க. முக்கியமாக இதை நீங்களாக ஃபார்மசியில் போயிட்டு வாங்கி ட்ரை பண்ணாதீங்க. டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ ஹூ கேன் யூஸ் இட்? இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, சடனாக ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்ற விமன் அண்ட் மென் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். ஹெரிடிட்ரி ஹேர் லாஸ் இருக்க விமன் யூஸ் பண்ணலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க, ப்ரெஸ்ட் ஃபீடிங் விமன் யூஸ் பண்ணவே கூடாது. Now let's talk about its application. இதை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த மினாக்சிடில் 5% சொல்யூஷனை, இது ஒரு லிக்விட் சொல்யூஷன் தான், வாட்டரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும்.
இந்த சொல்யூஷன் கூடவே இதை அப்ளை பண்ணுறதுக்கான ஃபில்லரும் கொடுப்பாங்க, ஸ்ப்ரே பண்ணுற டைப்பும் கொடுப்பாங்க. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ குவான்டிட்டி யூஸ் பண்ணணுன்னா உங்கள் டாக்டர் உங்களுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அவ்வளோதான் நீங்கள் யூஸ் பண்ணணும். லைக் 5 ml or 10 ml சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதை அப்ளை பண்ணும்போது உங்களோட ஸ்கேல்ப் க்ளீனாக இருக்கணும், ட்ரையாக இருக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஃபுல் ஸ்கேல்பில் மசாஜ் பண்ணி விடுங்க. இது நீங்கள் ஃபுல் ஸ்கேல்ப்க்கும் அப்ளை பண்ணலாம், ஒரு டாக்டர் சொல்கிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். லைக் எங்கே ஹேர் லாஸ் இருக்கோ அங்கே மட்டும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் டெய்லி ட்வைஸ் மார்னிங் அண்ட் நைட்டில் யூஸ் பண்ணலாம், ஆர் ஒன்ஸ் அ டே அப்ளை பண்ணலாம், மார்னிங் ஆர் நைட்டில் அப்ளை பண்ணலாம். இதை பற்றின பெனிஃபிட்ஸ் நான் சொல்கிறேன். ஹேர் க்ரோத்தை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும். ஹேர் தின்னாகிற ஹேர் லாஸ் இருக்க அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹேர் க்ரோத் பார்க்க முடியும். ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் ஹேரையும் நல்ல க்ரோ ஆகும், நல்ல மெயின்டைன் ஆகும். ஒர்க்ஸ் ஃபார் போத் மென் அண்ட் விமன். FDA அப்ரூவ்டு ஹேர் லாஸ் ட்ரீட்மெண்ட் சொல்யூஷன் இது, அண்ட் இட்ஸ் ஈஸி டு அப்ளை அட் ஹோம். இதை பற்றின சைட் எஃபெக்ட்ஸ் சொல்கிறேன். இதில் 2 வெர்ஷன் இருக்கும். ஒன்று வந்து ட்ரையாக இருக்க வெர்ஷன், அனதர் ஒன் இஸ் ஆயிலி வெர்ஷன். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை ஆகிற வெர்ஷன் தான் யூஸ் பண்ணேன், ஐ திங்க் வித் ஆல்கஹால் நினைக்கிறேன். இதை ட்ரை ஆகிற வெர்ஷன் யூஸ் பண்ணும்போது என்னோடய ஸ்கேல்ப் வந்து பயங்கரமாக ட்ரை ஆச்சு, இச்சிங்காக இருந்துச்சு, ட்ராண்ட்ரஃப் கூட வந்துச்சு. இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண அப்போது இந்த ப்ராடக்ட்னால ஹேர் ஃபாலும் ஆச்சு. பேசிக்கலி நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம ஸ்கேல்ப்புக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஹேர் ஃபால் ஆகும், அதுக்கப்புறம் தான் ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகும். அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணுற வரைக்கும் தான் ஹேர் நல்லா க்ரோ ஆகும், நல்லாயிருக்கும். நீங்கள் ஒன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா ஹேர் ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். பழையபடி உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் லைஃப் டைம் இதை யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இது எவ்வளோ நாள் ஆகும் ரிசல்ட் கொடுக்கன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 3 to 6 months எடுத்துக்கும். எனக்கே வந்து நான் யூஸ் பண்ணும்போது ஒரு 5 monthsக்கு அப்புறம் தான் வந்து கிராஜுவலாக என்னோடய ஹேர் ஃபால் குறைஞ்சிது, அண்ட் நியூ ஹேரும் வந்து க்ரோ ஆச்சு. ஸோ 3 to 6 months நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் ரிசல்ட் கிடைக்கும். ஒரு ஃபுல் ரிசல்ட், ஃபுல் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வேணும்னா 12 months 1 yearக்கு கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் டெய்லி அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா இது 18 வயசுக்கு அப்புறம் இருக்கவங்க தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு வந்து டாக்டர் இது சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. 18 yearsலேருந்து 65 years இருக்கவங்க வரைக்கும் இதை வந்து யூஸ் பண்ணலாம். உங்கள் ஸ்கேல்ப்பில் வந்து ஊண்டு இருக்குது அப்படின்னா யூஸ் பண்ணாதீங்க. லோ பிளட் ப்ரெஷர் அந்த மாதிரி இருக்கவங்களாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த மினாக்சிடில் 5% சொல்யூஷனோட ஹானஸ்ட் ரிவ்யூ இது தான். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் திஸ் வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி யாராவது மினாக்சிடில் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இந்த ட்ரூத்தை தெரிஞ்சுக்கிட்டும். நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஹானஸ்ட் ரிவ்யூஸ் நான் ஷேர் பண்ணுவேன். Thank you so much for watching. Bye bye.